உடற்பயிற்சி கூடங்களுக்கு இனிமேல் காவல்துறையுடைய உரிமம் தேவையில்லை. அவன் ஒரு மொட்டை உக்காந்துட்டு இருக்கான், நம்மள மீறி என்னோட பில்டிங்ல என்ன வர விடாம பண்ணிட்டு இருக்கான். நான் சும்மா விட்டுருவேனா? எதுவுமே நடக்கலாம். சீரியஸா சொல்றேன், எவனாவது வச்சு அடிச்சு சாவடிச்சிடும் அந்த மனுஷனை. எதுவுமே நடக்கலாம். சீரியஸா சொல்றேன், எவனாவது வச்சு அடிச்சு சாவடிச்சிடும் அந்த மனுஷனை. எதுவுமே நடக்கலாம். சீரியஸா சொல்றேன், எவனாவது வச்சு அடிச்சு சாவடிச்சிடும் அந்த மனுஷனை. அவங்களுக்கு வார்த்தை அவட கப்பால் மற்ற வாடகை கொடுத்து பஸ்கிட்ட மற்ற கூலி எதிர்ப்பா உட்காந்துருக்கீங்க. இதுமே it is nothing work as a big value சரிங்களா இது சொல்ல தெரியுமா எதுவுமே நடக்காது ஏன் நீங்க இவ்வளவு இன்னைக்கு பண்ண சார்
சொல்லுங்க. அவளால பணம் இங்க கொடுக்குறாரு 44,000 கட்டல அவரு. இப்பதான் ஈபிக்காரன் வந்து கண்ணாவதான் கட்டணும். நேற்றுக்கு எனக்கு இவரு ஏசிபி சொல்லிட்டாரு, பிரசாத் நீ அவங்க கிட்ட பேசாத, நான் எதா இருந்தாலும் அவங்க எங்கிட்ட பேசிட்டோம்னு சொல்லிட்டாரு. கொடுக்குற ஆள் பைனான்சியத்தை காட்டியான்னு அந்த பைனான்சியத்தை கூட காட்டினா அந்த பைனான்ஸ் வந்து திடீர் போறாங்க. அவர் போலீஸ் கேஸ்ல மாட்டி ஒன்றும் சொல்லிட்டு போறாங்க. அது வந்து சாட்டர்டே ஆகாது, சாட்டர்டே ஒரு பெரிய கரெக்டா நடக்கும். டெஃபினட்டா அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா கஷ்டம் நடக்கும். உங்க ட்ரெயினரை மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. 2 பக்கமா நீங்க நான் வந்துட்டு அது அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம நீங்க எங்கிட்ட பேச சொல்லுவாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வரும்போது we have to create a new group. அந்த குரூப் போட்டுட்டு இந்த வர கஸ்டமர்கிட்ட நியூ குரூப் ஆட் பண்ணும்போது அந்த ஓல்டு நம்பர் ராஜா நம்பரை பிளாக் பண்ணிடணும். பிளாக் பண்ணது வாட்ஸ்அப்லயும் பண்ணணும், இதுலயும் பண்ணிடணும். இப்போ இதை வந்து
இது இப்போ சொல்லுவானா இது ஐடியா வச்சுங்க உங்க ட்ரெயினர் கிட்ட 31ஆம் தேதி சாயந்தரம் சொல்லி டம்முன்னு முடிச்சிடலாம். 31ஆம் தேதி சாயந்தரம் சொல்லி டம்முன்னு முடிச்சிடலாம். தேங்க்யூ. பேசிட்டு இருந்தாரு ஏசிபி அந்த டியர் ஆல் வி ரிக்ரெட் இன்ஃபார்ம் அந்த மெசேஜ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்கிளுக்கு அனுப்பிச்சு விட்டான். அவர் அழுகுற எமோஜியா போட்டாரு. நான் சொன்ன அங்கிள் சீக்கிரதா அழுகுறதானு தெரியல அங்கிள் அப்படின்னு. ஆனா யூ என்ஜாய் த கமெண்ட்ஸ் இந்த குரூப் அண்ட் அப்டேட் மீ அப்படின்ட்டு. யூ என்ஜாய் த கமெண்ட்ஸ் இந்த குரூப் அண்ட் அப்டேட் மீ அப்படின்ட்டு. சத்தியமா இவங்க எல்லாம் ஜெயில போடுங்க அப்படின்ட்டு அவரு. 29 lakhs சரியா? 29 lakhs சரியா? 29 lakhsல 18 அட்வான்ஸ் எடுத்துருங்க. லாக்ஸ்ல வந்து அவன் ஒரு 8 lakhs கொடுத்தா கூட போதும். ஒளிஞ்சு போனாயே அப்படின்ட்டு பெரியப்பா. அந்த 8 lakhs வச்சுட்டு இல்ல இந்த ஒரு 10 lakhs என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வச்சுட்டு இந்த எக்யூப்மெண்ட் காஸ்ட் கட் பண்ணிட்டு இபி கட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து முடிக்கிறது தான் பெரியப்பாவோட பிளான். தரணும் எப்படியாவது தரட்டும். இவன் தரட்டும் இல்ல சில சட்டல ராகவ் தரட்டும். எப்படியாவது தரட்டும் இவனுங்க. எனக்கு 8 லட்சம் வந்தாலும் இல்ல 10 லட்சம் வந்தாலும் எப்படியாவது தரட்டும் இவனுங்க. எனக்கு 8 லட்சம் வந்தாலும் இல்ல 10 லட்சம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் கையை விட்டு ஒரு 10 லட்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஹலோ குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சுதர்ஷன் சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் அப்படி லைன்லீங்க. அஸ்வின் லைன்ல இருக்காப்ல. ஓகே சார். அஸ்வின். ஹலோ சுதர்ஷன் லைன்ல இருக்காப்ல. ஹாய் மாஸ்டர். அஸ்வின் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க மாஸ்டர். சார் தான் லைன் போட்டிருக்காரு. சொல்லுங்க சார். ஸோ நேற்று வி ஹேட் மீட்டிங் அது லாஸ்ட் டில் 11 ஆயிடுச்சு. ஓகே எல்லாமே அப்புறமா அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ண வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து எந்த வீடியோ பற்றி சார்? போலீஸ் ஆஃபீஸர் வாய்ஸ் ரெக்கார்டிங் சார். நான் ஒன்றும் பார்க்கல சார். ரெக்கார்டிங் சார். வாய்ஸ் ஆமாம் துர்கா தேவி குரூப்ல அனுப்பியிருந்தாங்க சார். ஸோ எப்படி டேக் ஃபர்தர் இது பண்ணதுக்கு சப்போர்ட் இல்லை நான் எடுத்து செய்யுது ரைட். எனிவே நோ ப்ராப்ளம். இஃப் யூஆர் கமிங் ஃபார்வர்ட்னா இட் கோ அட் லான்ச் லாஜிக் கம்ப்ளைண்ட்
ம் ஓகே ஓகே ட்ரெயின் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அதில் ஒரு 2 பேர் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அப்பார்ட் வந்து ட்ரெயினர்ஸ் கம்ப்ளைண்ட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க. அது வந்து ஓகே தானே? இப்போ நான் கிளைண்ட் கமிட்டியில் வந்து அஸ்வினியும் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அஸ்வின் அண்ட் அருண். ஓகே யார் அஸ்வின் வர முடியாட்டி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம், நீங்க வர முடியாட்டி அஸ்வின் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அஸ்வின் அவள் எதுக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் அவங்க பேர் கொடுங்க பெட்டர். அதுதான் வாட் ஐ செட் இஸ் ஜஸ்ட் புட் client committee representing 270+ members of it. அதுக்கு எல்லா கன்சல்ட்டும் வேணுமே சார். 270+ மெம்பர்ஸ் கன்சல்ட்டும் வேணும் இல்லையா? அது நீங்க யாரு போனது? நாங்க ராஜா தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டில் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்றது? நார்மல் கம்ப்ளைண்ட் தான் இது கண்டிப்பா 270 பீப்புள்ஸ் தான் வேணுமா சார்? உங்க கிளைண்ட் உங்களுக்கு நம்பிக்கையான ராஜா இருப்பாங்க. நீங்க அந்த பர்சன் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் 100 மெம்பர்ஸுக்கு நீங்க ட்ரெயின் வாங்கி தர முடியும். ஷூர் சார், அதை நான் பண்ணி தரேன் சார். இப்போ ஒன்றும் இல்லை, துர்காதேவி நம்பர் தெரிவித்தோம். துர்காதேவி கிட்ட நான் கம்ப்ளைண்ட் ட்ராக் பண்ணிட்டேன். நான் கம்ப்ளைண்ட் வெளியே தெரியக்கூடாது. அது நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ட்ராக் பண்ணி நான் அனுப்புறேன் மெயிலு. அதை வச்சு இன்னைக்கு நாளைக்குள்ள நீங்க கொஞ்சம் எவ்வளோ மேக்ஸிமம் இது ஆல்ரெடி அவங்க 30 வாங்கி. அது வந்து உங்க சைட்ல இருந்த கம்ப்ளைண்ட் ட்ரெயினர் சேலரி அது இப்போ யாருமே அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கே போறது இல்லை. ஆமா சார், நம்ம டைரக்டா கமிஷனர் கிட்ட பேசி பண்றோம். ஓகே. For your personal information and telling நீங்க தயவுசெய்து யார்கிட்டையும் கேட்டு சொல்லிடாதீங்க. இல்ல சார், இல்ல நான் சொல்றேன். ஓகே, ஒரு 1 or 2 daysல ஜிம் வந்து சீல் பண்ணிடுவோம். சரி சார், ஓகே. சீல் பண்ணிட்டா none of the partners, none Raja or the others cannot open it. Okay. Only landlord can do that. அந்த கண்டிஷன் வந்து 3 பேரை கூப்பிட்டு அந்த கண்டிஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சுன்னா திருப்பி அவங்க 3 பேரை போலீஸ் வர வச்சு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்ல விசாரிப்பாங்க. அந்த டைம்ல வந்து இந்த கிளைண்ட் வந்து இட்ஸ் பெட்டர் எனக்கு தேவை சர்வீஸ் இல்லாட்டி ரீஃபண்ட் இல்லாட்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா டெஃபினட்டா யாருமே ரீஃபண்ட் பண்ண போறது கிடையாது. இல்லையா? பண்ணுவாங்க ராஜா? பண்ண முடியாத பட்சத்துல சர்வீசஸ் வேணும். சர்வீசஸ் வேணும்னு சொன்னா ஜிம் ஓபன் பண்ணணும். ஜிம் ஓபன் பண்ணோம்னா லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கணும்னா ஓனர்கிட்ட இருந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வாங்கணும், எம்எஸ்சி வாங்கணும். ஓனர் பில்டிங் ஓனர் வந்து நாட் ப்ரிப்பேர்ட் டு கண்டினியூ த டீல். புரியுதா? இந்த மாதிரி தான் கொண்டு அவங்க பிளாக் பண்றோம். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா கிளைண்ட் சப்போர்ட் வேணும். என் ஒர்க் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே சார். கிளைண்ட் அட்டன் சீல் வச்சிட்ட பிறகு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா இது முன்னாடி கூட அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸ் இருக்கு சார். ஆனா இப்போ வந்து கிளைண்ட்ஸ் எல்லாமே எப்படின்றது கொஞ்சம் எல்லாமே இப்போ நிறைய பேர் எல்லாம் சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேசிட்டு எப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணி நான் முடிஞ்ச அளவு சைன் வாங்கி தரேன். அது எப்படி லைன்ல இருக்கலாமா? என்ன சார்? என்ன சார்? துர்காதேவி லைன்ல எடுக்கலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. Hello. Sir, dinner 2 minutes time பார்த்தோம்னா. நீங்க சென்டர்ல நான் வரீங்க. ஓகே ஓகே. இஃபைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மொட்டையை ஃபஸ்ட்டு துரத்தணும் சுதர்ஷன். டெய்லி நைட்டு 12 மணிக்கு இப்போ உட்காந்துட்டு இருக்கிறான். சரி, ஓகே. அவரே 4 நாள் அவரே அப்பா வந்துட்டு கார்பரேஷன் வச்சுட்டு அவரே அப்பா வந்துட்டு கார்பரேஷன் வச்சுட்டு அவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பெட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு பெட்டிஷன் வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓனர் எடுத்து நடத்துறோம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் 4 நாள்ல ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எல்லா ட்ரெயினுக்கும் சார் எவ்வளோ பொலைட்டாக கேட்குறோம் சார். சார் 2 நிமிஷம் சார் பேக் எடுத்துக்கிறோம். சார் பேக் எடுத்துக்கிறோம் சார், ப்ளீஸ் சார் 2 நிமிஷம் சார். சார் தப்பாக ஏதாவது கேட்குறாங்களா சார்? ப்ளீஸ் சார் தடுக்க தடுக்கல சார், ரெக்வெஸ்ட் பண்றோம் சார். பொறுமையா சார் பேக் எடுத்துக்கிறோம் இப்படி பண்றீங்க.
2 minutes பேக் எடுத்துக்கிறோன்னு சொல்லி தப்பா சொல்றீங்க. இல்ல அதான் புரியுது. பேக் எடுத்துக்கிறோன்னு சொல்லி தப்பா என்ன ஆக போகுது? ஏன் சார் இது இல்ல நீ வந்துட்டு லெஃப்ட் நார்மலான ஒரு கேள்வி கேக்குறோம். மூட்ட மாட்டேன்னு சொன்னோமா? பேக் எடுத்துக்கிறோம் சொல்றோம். சீல் வைக்கிறது மூடுப்பா. பேக் எடுத்துக்கிறோம். அப்புறம் எப்ப பேக் எடுங்க சார்? எப்ப தரீங்க? நீ வா அதெல்லாம் இப்ப உடனே தந்தலாம். வா நீ வா பேக் எடுப்பா. அதெல்லாம் முடியாது. அவரோட திங்ஸ் பர்சனல் உள்ள இருக்குன்றாரு சார். சீல் வைக்கிறது வழி விடு. சீல் வைக்கிறது வழி விடு. சீல் வைக்கிறது வழி விடு. சே சே இதெல்லாம் மூட்டு பண்ணல மூட்டு பண்ணல சபதம். சீல் போடுங்க சார். குடுப்பாத பா பேக் எடுக்கறோம்னு சொல்றேன் சார். முடியாது. அவ்வளவு அரஸ்ட் பண்ணு. பேக் மட்டும் தருவாரு போறா 2 நிமிஷத்துல. ஆக்சுவலா ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப அஃபோர்ஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்புறம் நான் செஞ்சு நான் வாங்கி தரேன். அது என்ன இதுவாது? பேக் எடுத்து போய் என்ன பண்ண போறேன்? கீழே கேட்டு நான் ஓகே ஆமாங்க. ஏன் சார் பண்ண சொன்னாங்க? பண்ணேன். யாரு சார்? அது யாருங்க? நாங்கள் ஏன் சொன்னோம்? நீங்கள் தான் லாக் பண்ணீங்க. ஆமாம் நான் தான் லாக் பண்ணேன்னு சொன்னேன். போய் சொல்லியே மாற்றி சொல்லியே லாக் பண்ண சொன்னாங்க. யாரும் சொன்னாங்க. ஆமாம் கார்பரேஷன் சொன்னாங்க. கார்பரேட் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சார். என்ன சார் எதுக்குங்க நான் சொன்னேன் உங்கள்கிட்ட? யார் நீங்கள்? நைட் டைம் எதுக்குமா பிரச்சனை? யார் ஆமாம் எதுக்கு லாக் பண்ண? ஆமாம் பேசுகிறேன். யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு போட்டுனேன். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்க எப்படி லாக் பண்ணுவீங்க? நீங்க ஆத்தரைஸ் பர்சனா? ஹலோ சீல் வச்சது கார்ப்பரேஷன். நீங்க எப்படி லாக் பண்ணலாம்? சீல் காமிங்க. நீங்க எப்படி லாக் பண்ணலாம்? ஃபோன் பண்ணாங்க. கார்ப்பரேஷன் லாக் பண்ணா நாங்க கேட்பேன். நீங்க எதுக்கு லாக் பண்றீங்க? ஏன் பிசினஸ் கேட்டு நீங்க எப்படி லாக் பண்ணுவீங்க? சொன்னீங்க நம்ம வேலை விட்டுட்டு எல்லாம் எடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. கார்ப்பரேஷன் முடிச்சிருந்தீங்க. இப்போ நீங்க முடிச்சின்றீங்க. கார்ப்பரேஷன் சீல் வச்சிருக்கு. யார் கார்ப்பரேஷன் சீல் வச்சிருக்கு? நீங்க எதுக்கு லாக் பண்றீங்க கேட்டேன். இது உங்களுக்கு என்ன ரைட்ஸ்? உள்ள யாருங்க வர கூடாதுங்க. ஹலோ நீங்க யாருங்க சொல்றது? நீங்க எப்படி உள்ள நீங்க யார் முதல்ல சொல்லுங்க. நீங்க அவனே கேளுங்க. என்ன கேளுங்க. நீங்க தான ஏங்க எங்க ப்ராப்பர்ட்டி நாங்க போடிறோங்க. ப்ராப்பர்ட்டியை வாடகை கொடுத்து வாங்க சொன்னாங்க. நீங்க யாருங்க? நாங்களா கிளைண்ட். எங்களோட இதெல்லாம் கிளைண்டிங்க உங்க ஜிம் காரணங்க எடுக்கறீங்க. நான் கேக்குது பதில் சொல்லுங்க. 8:30 மணிக்கு எதுக்கு எங்க வீட்டுல ஒரு வண்டி தான் இங்க நிக்குது. வண்டி இப்ப இந்த மாதிரி நாங்க லாக் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்க வந்து நிக்க மாட்டீங்களா? நடக்க முடியுங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. வெளியே போங்க. அவங்க போக சொல்லுங்க. யார் பேசுறீங்க? யாரு தெரியுமா? எப்படி சார் நீங்க லூஸ் நீங்க எப்படி லூஸ் இல்ல? யாரு? எப்படி லூஸ் இல்ல? மரியாதை என்னோட பேசுறீங்க. நீங்க என்ன லைசென்ஸ்? நான் பேச நீ தாங்கல. நீ பேச நான் தாங்க. நான் பேச நீ தாங்கயா? ரீசன்ட்டா பேசுறீங்க. யாரு? நான் கிளைண்ட். ஏய் புது நக்கல பேசுனா மக்கா அடிவாங்க போடா. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சீல் வைக்கல. வச்சிருக்கா. வைக்கலன்னு தான் சொல்றாங்க மேனேஜ்மென்ட். கான்ஸ்டன்ட் ரிப்பேர் அடிப்பீங்களா? ஜிம்முல லைட் எரியுது. ஜிம்முல லைட் எரியுது. ஓ அந்த கடை லைட்டு அந்த கண்ணாடி அடிக்குது. கண்ணாடி அடிக்குது. கடை லைட்டு கம்மியா அடிக்குது. வா கடை லைட்டு எவ்வளவு வெளிச்சம் ஆகுது. வாங்க தலை தலை அச்சா மிரர் ஃபோக்கஸ் பண்றான். மிரர்ல எஸ்கேப் இப்பதான் எரியுதுண்ணா. எப்படி எரியுது? எப்படி எரியுதுண்ணா? அது எரியுது. எப்படி எரியுதானே அப்படி இதான் எப்படி எரியுது? மெயின் ஆஃப்ல இருக்கு. சீல் வச்சிருக்கீங்க. ஆள் உள்ள போக முடியாது. லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. எப்படி எரியுது? அது எப்படி எரியுதா தெரியலையா? அப்படியா? ஈபிக்காரங்க வந்தாங்க. இது எடுத்தாங்க. அவர் இது போட்டு பாத்துக்கிறாரு. அதுல எதனா மிஸ் ஆகிடுறா. என்ன மிஸ் ஆச்சு? எப்படி உள்ள போயிட்டு லைட் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஜிபி காரங்க வராங்களா? இங்க வாங்க இங்க வாங்க. உள்ள போய் உள்ள பேசாதீங்க. உள்ள போகல பேசாதீங்க. வா இங்க வா. டேய் வாடா. டேய் போடா.
ஏன் லைட் எரியுது கேட்டா நிசாம் பேக்கோட ரிஃப்ளெக்ஸு என் ஜிம்மில் லைட் எரியும். இப்போ எப்படின்னா லைட் ஆஃப் ஆச்சு? இப்போ எப்படி லைட் ஆஃப் ஆச்சு? அந்த சைடு லைட்டாக எப்படி ஆஃப் ஆச்சு? இல்லைண்ணே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கிராஸ் ஃபிட் லைட் ஆன்லைன்ஸா நீங்க போய் போட்டீங்களா? அது ஓகே. ஜிம்முக்குள்ள லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே லைட் இருந்துச்சு. எப்படி எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியா? உங்களுக்கே டவுட்டா இருக்கு? மறுபடியும் சொல்லுங்க. கரண்ட் இல்ல, ஆனா லைட் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியல. நான் இப்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சைடு லைட் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்து பாத்துட்டு போனதுல லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே லைட் எரிந்தது. இப்போ வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு ஆஃப் ஆயிருக்கு. கரெக்டா வீடியோல கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? லெஃப்ட் சைடுல ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, அதுக்குள்ள போயிட்டு அந்த சைடு யாரோ உள்ள இருந்திருக்காங்க. அவங்கள வெளியே காமிச்சிட்டு டிராஃபிக்ஸ் ஆஃப். சீல் போட்ட ஜிம்ல ஒரு சீல் இருக்கு ஜிம்முக்குள்ள. அது எப்படி அவங்க உள்ள போறாங்க? லைட்ஸ் எல்லாம் எப்படி ஆன் ஆகுது? ஒன்னும் புரியல எனக்கு. ட்ரெயினருக்கு ஏதாவது மெசேஜ் போட்டிருக்காரா? ட்ரெயினர் வெளியே எதுவுமே சொல்லலையா? அந்த மாதிரிலாம் ட்ரெயினர்ஸ் குரூப்ல இல்ல உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கால்? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. என்னாச்சு? இல்ல கேக்குற நாளைக்கு சும்மா டான்ஸ் பார்த்துட்டு வரலாம் 5:30. இல்ல ஒரு கீ அவர்கிட்ட என்னவோ இருக்குமோ டவுட்டா இருக்கு. திடீர்னு அந்த டவுட் திடீர்னு வந்து டவுட்